அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அதில் எவ்வாறு பலன் எடுப்பது என்பது ஒருமுறை பாரம்பரிய சோதிடம் விதிமுறைகள் எப்படி எடுக்க வேண்டுமென்றால் கிரகசாரம், நட்சத்திரசாரம், கிரக பாதங்கள், ஆதிபத்தியம் இவை எல்லாமே பாரம்பரிய சோதிடத்தில் எடுக்கப்படுகிறது. இதில் சில நுட்பங்களும் இருக்கின்றது. அது மிக முக்கியம். ஜாதகத்தில் என்ன யோகம் இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் நடந்தால்தான் அது ஒரு நல்ல ஜாதகம். கல்யாணம் என்பது 21 வயதில் இருந்து 30 வயசுக்குள்ள முடிஞ்சிட்டோம்னா ஓரளவுக்கு அது சரியான வயசென்று எடுத்துக்கொள்ளலாம். 35, 40 வயசிற்கு போயிட்டோம்னா அது ஒரு லேட் திருமணம்தான், தாமத திருமணம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இதை அந்தந்த காலகட்டங்கள் நடப்பதற்கு பாரம்பரிய முறையில் திஷா புத்தி ஆந்திரங்களை பார்த்து அந்த காரியங்களை நிர்ணயம் பண்ணிக் கொள்ளலாம். ஜாதகத்தில் என்னதான் யோக பலனோ அசுப புலனோ இருந்தாலும் தசாபுத்திதான் அந்த பலனை நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் நமக்கு கொடுக்கிறது. இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் வேண்டும். பிச்சை எடுத்தாலும் பாக்கியம் வேணும்பார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ அது நடக்கும். அதான் குடிப்பினைன்னு சொல்லுவார்கள். பாரம்பரியத்தில் அப்படி பார்க்கும்போது பாக்கியம் ஸ்தானம் 9ஆம் இடம் நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவோ அதற்கு சப்போர்ட் பண்ண மற்றிருந்தா அந்த காரியம் நடக்கும். அப்படி அந்த 9வது இடமாகிய பாக்கியஸ்தானம் சப்போர்ட் இல்லை, சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் நடக்கவே செய்யாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சொன்ன இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகரின் லக்னம் மீனம், ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், புதன் திசை 7 வருட இருப்புடன் தொடங்குகிறது. இனி இந்த ஜாதகத்தை ஆராய்வோம். மீன லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி ராசியாகும். அந்த கன்னி ராசியில் புதன் வக்ரம் பெற்றிருப்பதை கவனிக்கிறோம். சோதிட விதிகளின்படி ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அது தொடர்புடைய காரியங்களில் மீண்டும் ஒரு முறை செயல்படும் தன்மையை வெளிப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த ஜாதகத்தில் இருதார அமைப்பு இருப்பதற்கான ஒரு முக்கியமான குறியீடாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு எளிமையாக ஆரம்ப கட்டத்தில் சில அமைப்புகளை முதலில் கண்டறியலாம். மேலும் லக்னத்திற்கு கல்வி ஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இந்த ஜாதகர் உயர்கல்வியில் முன்னேறி பட்டப்படிப்பை தொட்டிருக்கிறார் என்று கூறலாம். ஆனா வாழ்க்கையினை ஆழமா ஆராய்ந்து பலன் சுடும்போது பல நுட்பமான அம்சங்களையும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இந்த ஜாதகம் மீன லக்னம். இந்த ஜாதகத்தில் 3ஆம் மற்றும் 8ஆம் இட அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடமான சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறார். இந்த அமைப்பு ஜாதகரின் வாழ்க்கையில் பல்வேறு சவால்களையும் தாழ்வான அனுபவங்களையும் உருவாக்குகிறது. வீண்வாதங்கள், அவமானங்கள், பெண்களால் ஏற்படும் மனக்கசப்புகள், பிறரின் இழிவான பேச்சுக்களை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள், குடும்பத்தில் அன்பும் புரிதலும் குறைவாக இருப்பது போன்ற பலன்களை இந்த சுக்கிரன் வழங்கக்கூடும். 10ஆம் இட அதிபதியான குரு லக்னத்தில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் உயர்வை நாடும் எண்ணம் இருக்கும். மேலும் சூரியனின் பார்வை காரணமாக மருத்துவம் தொடர்பான துறையில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஈடுபடும் வாய்ப்பும் அமைந்தது. இருப்பினும் வாழ்க்கையில் முழுமையான நிம்மதி நிலைத்திருக்கவில்லை. தொழில் ஒரு கட்டத்தில் தடைகளை சந்தித்து நிரந்தரமான நிலையை அடைய முடியாமல் போனது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிறது. இதற்கு முக்கிய காரணம் 8ஆம் இட அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதே ஆகும். கடன் சுமைகள் அதிகரித்து அவற்றை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்த முடியாத நிலையும் ஏற்படலாம். அந்த காலகட்டத்தில் மன அழுத்தம், வாழ்க்கையின் மீதான வெறுப்பு, தனிமை உணர்வு போன்ற அனுபவங்களும் உருவாகக்கூடும். இவ்வாறான யோகங்களையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் அடிப்படையாகக் கொண்டு ஒரு ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஜாதகத்துல மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.